Hi, hello guys, welcome to Vijay Creation. நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது மேக் பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து மறக்காமல் ஆளுங்கிற மட்டும் கொடுத்து வச்சிருங்க. அப்போ நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு மொபைல் வரும். ஸோ நீங்கள் உடனே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வாங்க guys, அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு அலைமஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்த லிங்கில் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து லெட்டர்ஸ் அலைமஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகேவா. ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் நண்பா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிற ப்ரெசன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துருங்க. நான் வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு கீழே 1080p பெரிய மட்டும் ஒரு 30 fps பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு கீழே அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இந்த இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போசிஷனை கொடுத்துருங்க. இமேஜ் இந்த ஸ்கில் காட்டா போயிட்டு ஆடும். அங்கே இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளையை கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்திவிட்டுனா இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். எத்தனை சென்ட் வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இப்போ கட் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 8 சென்ட் வச்சுக்கிறேன் சொல்லி கொடுக்குறனால. ஸோ லாஸ்ட் கொடுத்தாந்து கட் ஆடும். இப்போ அடுத்து ஆடியோ பண்ண போகிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆடியோ போய்ட்டு நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்தா அந்த சாங் வந்து அட் ஆடும். ஸோ அட் ஆனது அப்புறம் நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வால்யூம்லாம் கம்மி பண்ணணும் அப்படியே விட்டுருங்க. நான் அந்த இப்போ ஆடியோஸ் வந்து அந்த இடத்துல வந்து கை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கும் கீழே உடம்பு வச்சுருங்க, ஓகேவா. இப்போ அந்த ஆடியோ மாதிரி கட் பண்ணி விட்டுருக்காங்க தேவையான அளவு இந்த மாதிரி கொடுத்தா கட் ஆடும். இப்போ இந்த இமேஜ் லைட்டாக மூவாயிருக்கும், அது எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பல் சைஸ் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டில் பிரிக்கிங்ஸ் இருக்கும், அதோட வேல்யூ பாருங்கள் ஒரு 0.40 வச்சுங்க, ஓகேவா. அடுத்து ஸ்டிங் எலி பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1. க்ரோ பார்த்தீங்கன்னா அது 1.20 வச்சுங்க, ஓகேவா. அடுத்து கீழே வந்துங்க ஸ்டார்டிங் பேஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இடையிலேருந்து ஒரு 0.40 வச்சுங்க, ஓகேவா. ஸோ அதான் நம்ம முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஜூம் அவுட் ஆகும் இமேஜ். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கும், ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த இமேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கலர் போகுதுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை போகிற எனக்கு இந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக கொஞ்சம் வந்து கலராக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் கலர் லைட் இருக்கும், சாரி நம்ப அந்த இருக்குது. இதில் போய்ட்டு கலர் லைட்டில் போய்ட்டு இதில் பாருங்கள் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அந்த போய்ட்டு அட் பண்ணுங்கள். ஸோ அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஸ்டேஷன் இருக்கும், அந்த வேல்யூ பாருங்கள் ஒரு 1.5 வச்சுருங்க, ஒரு 15 வச்சுங்க, 15.5 வச்சுருங்க. வைப்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ 1.30 எல்லாம் வந்து ஒரு 35 வச்சுங்க, ஓகேவா. நீங்கள் வந்து ரெண்டே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், கலர் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் இமேஜில், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் ஆயிடுச்சு, முடிஞ்சு. நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஓகே. இப்போ அடுத்து டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி இப்போ சாங்கோட லைனை நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னு நான் எப்போ சொல்லியிருக்கேன், கூகுளில் போய்ட்டு அந்த லைக்ஸை காப்பி பண்ணி இல்லை ஒன்றா பேஸ்ட் பண்ணி இப்போ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன், ஓகேவா. வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ அந்த வீடியோஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மட்டும் அலைன்மெண்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட் ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ஃபாண்டை வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்க, இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஒரு 32 வச்சிங்கன்னா வந்து ஒரு 36 வச்சுங்க சைஸ், ஓகேவா. கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க, டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் அந்த பாக்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாட்டை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கொடுத்துருங்க. சைஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு 20 வச்சுங்க. கீழே ஒரு பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி ஷார்ட் ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுவுமே வந்து ப்ளூ கொடுத்துருங்க. சைஸ் வந்து 4 இருக்கட்டும். இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முள்ளே கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக அழுத்துட்டுருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். எத்தனை சென்ட் வீடியோ மேக் பண்ண போய் அழுத்து வச்சு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடணும்பா. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் எந்த இடத்துல முடியும் நல்லா வந்து பார்த்துக்கணும். இந்த இடத்துல முடியுதுன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கட் ஆடும். அகைன் இது ப்ளே பண்ணி பாருங்கள், அடுத்த எந்த இடத்துல முடியும் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சென்டர் கொடுத்தா கட் ஆடும். இந்த மாதிரி இது ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ நம்ம எஃபெக்ட் எட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து மட்டும் என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா லைனுமே பாருங்கள் ஒரே லைன் தான் இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணாலும் நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன் வந்து நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க, அதே லைன் வந்து கரெக்டாக இருக்கும். செகண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத இதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் லைனை இப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இது பண்ணி டைப் பண்ணிக்கிறேன்.
ஓகே நண்பா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 2 டெக்ஸ்ட் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த 3 டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் படி இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா. அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு டேட்டா கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கும். கீழே இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கொண்டு உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் எண்டை விட்டுருங்க. பேஸுக்கு வந்துருங்க. டேரெக்டாக வந்துட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், டெக்ஸ்ட்க்கு லாஸ்ட் தள்ளி ஒரு 10 செகண்ட் இப்படி வச்சுருங்க. அதுக்கு ஒரு கீப்ரேம். இப்போ 70 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -100 வச்சுருங்க. ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் -100க்கு. லாஸ்ட் கீப்ரேம் வேல்யூ ஃபஸ்ட் கீப்ரேம் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து கீழே வந்து இதில் லேயர் இருக்கணும். இந்த காம்பவுண்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து கீழே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒய்யை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒய்யர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு -149 வச்சுருங்க. -149 ஒய் மட்டும் ஆப்செட்டில். ஓகேவா. அடுத்து ஆங்கில கிளிக் பண்ணிட்டு +561 வச்சுருங்க. +561 ஓகே. ஸோ கரெக்டாக வச்சுருங்க. இல்லைனா வந்து 56 வச்சா கூட பரவாயில்ல. அடுத்து ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு +0.49 வச்சுருங்க. +0.49 ஸ்கேலு. அடுத்து வந்து ஸ்டிச் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஆல்பா வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து -0.689 வச்சுருங்க. -0.689 ஓகேவா. ஓகே அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ -0.689 வச்சுருங்க ஆல்பா. அடுத்து கீழே வந்துடுங்க. ஈஸி வந்து +100 ஈஸி வந்து -100 ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300க்கு வந்து கொண்டு போயிடுங்க. ஓகேவா. 300 ஓவர்லேப். அடுத்து கீழே வந்துடுங்க. ஸ்கொயர் இருக்கும். இது கொடுத்துருங்க. ஸ்மூத்து கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாம் மாட்டம் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு இந்த எஃபெக்ட். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. ரொம்ப ஒரு ஈஸியான எஃபெக்ட் தான். கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் வந்து மேலேருந்து வந்து பிளர் ஆகி வரும். ஸோ அது என்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் பிளர் இருக்கும். அதில் விட்டுல பாருங்கள் ஜூம் பிளர் இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு 70 கொடுத்துருங்க நண்பா. ஸோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு சென்டரை விட்டுருங்க. ஸ்ட்ரென்த்தை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், நம்ம டெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 7 செகண்ட் வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கீப்ரேம். இப்போ வந்து ஃபஸ்ட் கீப்ரேம் போயிருங்க. அதில் போய்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.28 வச்சுருங்க. அடுத்து 70 பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கீப்ரேம் ஆட் பண்ணி இப்போ அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் லாஸ்ட்டில் தள்ளி ஒரு 9 செகண்டில் வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அது அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து வந்து லாஸ்ட் ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு +0.21 வச்சுருங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி ஸோ பாருங்கள் டெக்ஸ்ட்டு மேலேருந்து பிளர் ஆகி வரும். திரும்ப அந்த இடத்துல முடியும் போது பிளர் ஆகி போகும். ஓகேவா. இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி காப்பி ஓவர் கொடுத்துருங்க. 2 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் எந்த எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் பேஸ்ட் பண்ணுது. ஓகே அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணணும்பா. அதை மேக் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப இன்ஸ்டால் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் மேனேஜரில் போய்ட்டு மறக்காமல் போய்ட்டு பாருங்கள். எல்லா டெக்ஸ்ட் அனிமேஷனுமே வேறு லெவலாக இருக்கும். ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு நான் டெம்ப்ளேட் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம சொந்தலாக இருக்குது. இதை நான் தான் ஆட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இப்போ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பவுண்ட் சரியாக கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் இந்த ஸ்கில்ல கரெக்டாக செட் ஆகிடும். அங்கே பிளாட்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு சேம் கொடுத்துருங்க. பிளாக் வந்துடும் மேடம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் காய்ஸ்.
ஓகே. ஸோ நீங்கள் இப்படிலாம் பார்த்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே யாரை மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் எக்ஸ்போர்ட் அதை கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பபாய்.